சூடான பஜ்ஜி, சுவையான பஜ்ஜி, வாங்குங்கோ வாங்குங்கோ, மழைக்கு இதமான பஜ்ஜி, ஓடி வாங்க வந்து வாங்கிட்டு போங்க. ஹே வடாய மச்சி, வாழைக்காய் பச்சி, அடுப்புல பச்சி, வாங்கி துண்டு பச்சி. அரே வா. எம்மா. ஹே. எப்பா. அடியே வந்து பஜ்ஜியத்தான் வாங்கி கோடி. குடிடி, நீ ஓசியில கொடுத்தா தான் வாங்கிக்குவேன். அடியே நல்ல ஆளுடி நீ, பல்ல பாரு பண்டாரன்ற மாதிரி பஜ்ஜிய ஓசில கேக்குற நீ. ஏ சின்ன பொண்ணு, உன் கடை பஜ்ஜியை பார்த்த உடனே ஊர் முழுக்க மன மணக்குது. அதான் உன் கடையை தேடி தேடி ஓடியாந்ததுக்காவது ஒரு பஜ்ஜி கொடுக்க கூடாது? ஆமாண்டி, நீ ஓடியாறதுக்கு நடந்து வர்றதுக்கெல்லாம் நான் பஜ்ஜி கொடுத்தா என் தலையில துண்டை தான் போட்டுட்டு போகணும். மரியாதையா காசு கொடுத்து பஜ்ஜி வாங்கி தின்னுக்கோ. ஓசில கீசில எல்லாம் கேட்டா சுத்தமா கிடைக்காது பாத்துக்க. என்னடி சின்ன பொண்ணு, நீ நானும் யாரும் சொல்லு திக் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் தோழி, உயிர் தோழி. ஒரு தோழிக்காக ஒரு பஜ்ஜி கூட தர மாட்டியா? அடிப்போடி, தோழியாவது கோழியாவது, தோழிலாம் வெளியில தான், வியாபாரம்னு வந்துட்டா நான் வேறு நீ வேறு. சொல்லால் அடிச்ச சின்ன பொண்ணு, நீ சொன்னதெல்லாம் சொல்லால் அடிச்ச சின்ன பொண்ணு. ஏ டோப்பா, நான் சொல்லால அடிக்கல, இங்க பாரு கல்லால அடிச்சேன். மரியாதையா காசு கொடுத்து பஜ்ஜி வாங்குற மாதிரி இருந்தா வாங்கு, இல்லைன்னா கல் எடுத்து அடிக்கிறதுக்குள்ள ஓடி போடு சொல்லிட்டேன். அடியே, நான் என்ன தாண்டி பண்றது? பச்சி சாப்பிடலான்னு ஆசையா ஓடியாந்த, ஆனா இப்படி சொல்லால அடிச்சு தெத்துறியே. நான் பச்சி சாப்பிடறதுக்கு வேற வழியே இல்லையா? இருக்கே, ஒரு வழி இருக்கே, அதை மட்டும் நீ செஞ்சுட்ட. நீ காசே தராம ஓசிலே பச்சி சாப்பிட்டுக்கலாம். என்ன வழிடி சின்ன பொண்ணு, சீக்கிரமா சொல்லு, ஒரே ஆர்வமா இருக்குது. பஜ்ஜியே தின்னே ஆகணும். இரு இரு இரு, அவசரப்படாத. இங்க பாரு, நான் இன்னைக்கு மிளகா பஜ்ஜி, முட்டை பஜ்ஜி, போண்டா, அது இதுன்னு எல்லாமே போட்டு வித்துட்டு கிடக்கேன். ஆமா, வித்துட்டு தான் கிடக்க. அதுக்கு நான் என்ன பண்றது? அத மொத சொல்லு. அடியே டோப்பா, சொல்றத நல்லா கேட்டுக்க. இங்க வர்ற கஸ்டமரை பூரா எப்படியும் ஒரு 100 போண்டா 100 பஜ்ஜியாவது வாங்கி மர மாரி பண்ணு. என்னது 100 பஜ்ஜி 100 போண்டாவா? ஏண்டி எல்லாரும் சாப்பிடறது தானடி வாங்குவாங்க? 100 வாங்கி போய் என்ன விற்கவா போறாங்க? இங்க பாருடி, எப்படி நம்ம கடையில வாங்க வரவங்க தோராயமா ஒரு 2 பஜ்ஜி இல்ல 3 4 அட 10 கூட வாங்குவாங்க. ஆனா ஒரு வேளை 30 40 50ன்னு வாங்கிட்டாங்கன்னா வச்சுக்கோயேன், உனக்கு அதுல இருந்து 1-2 பஜ்ஜி இலவசமா கொடுத்துட்றேன். சின்ன பொண்ணு, இதெல்லாம் ரொம்ப ஓவரடி. அவன் 2-3 வாங்குறதே பெரிய விஷயம். இதுல 30-40 எப்படி வாங்குவாங்க? அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஆமா ஆமா, இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு எனக்கும் தெரியும். அதுக்கு தானே ஒன்ன நிக்க வச்சிருக்கேன். இங்க பாரு, நீ மட்டும் வர கஸ்டமர் கிட்ட எப்படியாவது பேசி கீசி ஏமாத்தி என் கடையில 30 பஜ்ஜிக்கு மேலேயாவது வாங்க வைக்கணும். அப்படி நீ வாங்க வச்சுட்டா உனக்கு நான் பஜ்ஜி இலவசமா கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீ ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு போலாம். இதெல்லாம் நடக்கிற காரியமாடி? அதெல்லாம் நடக்கணும். அப்படி நடந்தாதான் உனக்கு நான் பஜ்ஜி இலவசமா கொடுப்பேன். அப்ப சரி, எப்படியாவது ஏமாத்தி நானே வித்து போறேன். ஆனா சின்ன பொண்ணு, எனக்கு 30 பஜ்ஜிக்கு 5 பஜ்ஜி இலவசமா நீ தரியா? அப்பதான் நான் இந்த டீலுக்கு ஒத்துக்குவேன். ஏண்டி 30 பஜ்ஜிக்கெல்லாம் 5 பஜ்ஜிலாம் ரொம்ப ஓவர். வேணும்னா ஒன்னு சொல்றேன், 10 பஜ்ஜிக்கு 1 பஜ்ஜி இலவசமா தரேன். 50 பஜ்ஜி வாங்க வச்சா 5 பஜ்ஜி தருவேன். அதுவே 100 பஜ்ஜி வாங்க வச்சா 10 பஜ்ஜி தருவேன். இவகிட்ட எப்படியாவது பச்சை புற ஏமாத்தி வாங்கி போடணும். 1 2 3 எண்ணிட்டு போறா. ஒரு தட்டு லம்பா எடுக்கிற மாதிரி இருக்கணும். சிவரெல்லி தோட்டத்தில ஒன்ன நினைச்சேன், பாட்டு ஒண்ணு பாடுதம்மா இந்த மனசு. அரே புஷ்பாக்கா, வாங்க வாங்க வாங்கக்கா, வாங்க வாங்க. என்னடி டோப்பா ரோட்ல நின்னுக்கிட்டு வாங்க வாங்கன்னு ஏலம் போட்டுல கூட்டிட்டு கிடக்க? என்ன விஷயம்? ஏக்கோ இவ்ளோ விறுவிறுன்னு எங்க போயிட்டு கிடக்கீங்க? எங்கடி போவேன், நான் ஏன் நாத்து வீட்டுக்கு தான் போயிட்டு கிடக்கேன். நேத்து மீன் குழம்பு வச்சு போட்டேன். அவ என்னடனா சட்டியோட தூக்கிட்டு போயிட்டா. இன்னைக்கு குழம்பு வைக்கலான்னு போயிட்டு பார்த்தா சட்டி இல்ல. அதான் அவகிட்ட போயிட்டு வாங்கிட்டு வரலான்னு போயிட்டு கிடக்கேன். ஓ அப்படியாக்கா, சரி சரி. இங்க பாருக்கா, சின்ன பொண்ணு பச்சி கடை போட்டு வித்துட்டு கிடக்கா. ஆஹா, இந்த டோப்பா கிட்ட யாரோ ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டாங்க. வரட்டும் வரட்டும், யார் வந்தாலும் நம்மளுக்கு லாபம் தானே. அட ஆமா, சின்ன பொண்ணு பச்சி கடை தான் போட்டு வித்துட்டு கிடக்கா. ஆனா என்னால வாங்கத்தான் முடியாது. சரி சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்ன புஷ்பாக்கா, நம்ம சின்ன பொண்ணு பச்சி கடை போட்டு வித்துட்டு கிடக்கா. இப்படி பார்க்காம மாதிரி போனா எப்படி? வாங்க, ஒரு எட்டு வந்து பாத்துட்டாவது போங்க. என்னடி டோப்பா, கடை வச்சு விக்கிறவ சின்ன பொண்ணு, அவளே ஒரு வார்த்தை கூட என்ன கூப்பிடல. சும்மா நின்றுட்டு கிடக்க, நீ எதுக்கு வலிச்சு கூட்டிட்டு கிடக்க? ஹி, உங்களெல்லாம் வச்சுதானே நான் இலவசமா பச்சி வாங்க முடியும். என்னக்கா, நான் கூட்டா என்ன, சின்ன பொண்ணு கூட்டா என்ன? வாங்க வாங்க, 50 பஜ்ஜி 100 பஜ்ஜி காட்டவா வந்து வாங்கிட்டு போவீங்க, வாங்க. இவ என்ன இப்படி பேசுறா? ஒரு பஜ்ஜி வாங்கவே ஒக்க இல்ல, இதுல 50 பஜ்ஜி 100 பஜ்ஜில வாங்க சொல்றா. நான் என்ன கடையா போய் போட போறேன்? சரி, போறதே போறோம். சும்மாவது போய் அந்த கடையறவை எட்டி பார்த்துட்டு தான் போகுமே.
வாங்க புஷ்பாக்கா, வாங்க வாங்க, பஜ்ஜி பாருங்கக்கா, பஜ்ஜி பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, முட்டை பஜ்ஜின்னு எல்லா பஜ்ஜி வகையும் இங்க இருக்குது. வாங்க, உங்களுக்கு என்ன பஜ்ஜி வேணுமோ 30-40 பஜ்ஜி காட்ட வாங்கிட்டு போங்க. வீடு முழுக்க வச்சு 2-3 நாளைக்கு சாப்பிட்டுக்கிட்டே கிடப்பீங்க. அடிப்பொடி போக்கத்தவளே, நான் என்ன சும்மால வந்து நின்ன இந்த டோப்பா பாரு போகும்போது வாக்கா 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 கடையை வந்து பாருக்கான்னு கூட்டிட்டு வந்தா. ஆமா ஆமா சின்ன பொண்ணு புஷ்பாக்காவை நான் தான் கூட்டிட்டு வந்தேன். நீ வேணா பாரு 50-60ன்னு வாங்கிட்டு தான் போவாங்க. சும்மா போன பாம்பை இது காலில் விட்ட மாதிரி விதிய தொலைச்சுன்னு போன என்ன இது கடையில விட்டு வச்சிருக்கான் இந்த டோப்பா. புஷ்பாக்கா, நீங்க எங்க வேணா போய் வடை போண்டா பஜ்ஜின்னு எல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா நம்ம கடையில நீங்க சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. இந்த மாதிரி கைமண்ணம் எங்கேயுமே இருக்காது, பாத்துக்கோங்க. ஏண்டி வடை போண்டா செய்யறதுக்கு என்னடி கைமணம் வேணும்? ஒரு பாக்கெட் பஜ்ஜி மாவை கடையில வாங்கிட்டு வந்து வாழைக்காவோ வெங்காயமோ உருளைக்கிழங்கோன்னு எதையாவது ஒன்று கட் பண்ணி போட்டு எடுத்து வச்சா பஜ்ஜி ரெடி ஆயிட்டு போகுது. என்னக்கா நீங்க 1000 தான் கடையில போய் பஜ்ஜி மாவு வாங்கிட்டு வந்து செஞ்சு போட்டாலும் நான் செய்யற மாதிரி வரவே வராது, பாத்துக்கோங்க. ஏன்னா நீங்க கடையில வாங்கி செய்யறதுனால உங்களுக்கு வேற மாதிரி வரும். ஆனா நான் எப்படி செய்யறேன்னா கையாலே மாவை பூரா அரைச்சு அதுக்கு தேவையான மசாலாவை போட்டு நல்லா எண்ணெயில பொரிச்சு எடுத்து மணமணன்னு வச்சுட்டு கிடக்க. இத சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. என்னடி இவ கதை கதையா ரீல் மாதிரில விட்டுட்டு கிடக்கா? புஷ்பாக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் ஒரு 50 பஜ்ஜி கட்டை வாங்கி போனதுதான் வீட்டுல எதுவுமே வச்ச உடனே எல்லாரும் வந்து 2-3 எடுத்துக்கிட்டு ஓடி போட்டாங்க. ஏண்டி டோப்பா 50 பஜ்ஜி வாங்கினேன்? ஏக்கோ சாம்பிளுக்கு சும்மா ஒரு பஜ்ஜி எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்குது. இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. அதான் உடனே 50 பஜ்ஜி வாங்கிட்டேங்க. 50 பஜ்ஜி வாங்கி எடுத்து போனதான் வீட்டுல வச்ச உடனே பரன்னு பறந்து போயிடுச்சு. ஏன்னா அப்படிப்பட்ட குடும்பம் எங்க குடும்பம். நான் டோப்பாவை என்ன மோடல நினைச்சேன். இப்படிலாம் காதை கடிக்கிறாவ. என்னது, நீயே பஜ்ஜி வாங்கிட்டியா? அதுவும் 50 பஜ்ஜா? நீயே 50 பஜ்ஜி வாங்கல, நான் வாங்க மாட்டானா? நானு ஒரு 5-6 பஜ்ஜாவது வாங்கிட்டு போறேன். அப்படி போட அருவாளே. சின்ன பொண்ணு புஷ்பாக்காவுக்கு 5-6 பஜ்ஜி பார்சல். அடியே கூட்டு வளவானி, என்ன மறந்துட்டியா? 10 பஜ்ஜி மேல வாங்கினாதான் உனக்கு கமிஷன், இல்லைன்னா ஒண்ணு கிடையாது, பாத்துக்கோ. அதெல்லாம் தெரியும்டியே. 5-6 கொடுத்து கரெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா 50 எடுத்து தலையில வைப்போம். எப்படியோ என் பஜ்ஜி வித்தா சரிதான். புஷ்பாக்கா, இந்தாங்கக்கா 5 பஜ்ஜி இருக்குது, வச்சு சாப்பிடுங்க. என்ன இவ விழுந்து விழுந்து கவனிக்கிறாளே? கடைக்கார பொண்ணு அங்க உட்காந்துட்டு கிடக்கா. இவ என்ன ஏதோ இருக்கு. சரி கொண்டா சாப்பிடுவோம். எப்படி இருக்குக்கா? எப்படி இருக்கு பஜ்ஜி போண்டா? எப்படி இருக்கு? அடியே, எனக்கு வாயில வார்த்தையே வரல. அடி பொழிப்போ. நான் சொன்னல பாத்தியாக்கா? பாத்தியா? சொல்லுங்கக்கா சொல்லுங்க. 50 பஜ்ஜி கட்டவா, 100 பஜ்ஜி கட்டவா, இல்ல 500 பஜ்ஜி கட்டவா? இதெல்லாம் ரொம்ப ஓரும். எனக்கு ஒரு 50 பஜ்ஜி கட்டி கொடு. நான் வீட்டுல கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் கொடுத்து சாப்பிடுறேன். அதுக்கு என்ன இப்பே கொடுத்து போடுறோம்? சின்ன பண்ணே ஒரு 50 பஜ்ஜி கொடு. டாடி கேச்சிங். இந்தாங்கக்கா 50 பஜ்ஜிக்கு என்ஜாய் பண்ணுங்க. சரி இந்த பணத்தை சின்ன பொண்ணு கிட்ட கொடுத்துரு. ஏ டோப்பா, சொன்ன மாதிரியே வித்துட்டியடி. சரி அந்த காசு கொண்டா. யாருக்கிட்ட? சொன்ன பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. ஒழுங்க மரியாதையா எனக்கு ஒரு 20 பஜ்ஜி எடுத்து வை. அப்பதான் இந்த காசை வாங்கிட்ட கொடுப்பேன். என்னடி பேச்ச மாத்திர? நான் இப்ப 20 பஜ்ஜி கொடுப்பேன். 10 பஜ்ஜிக்கு 1 பஜ்ஜி. அப்போ 50 பஜ்ஜி வாங்கிட்டு போனாங்கன்னா உனக்கு 5 பஜ்ஜி தான் கொடுக்கணும். நான் உனக்கு 5 பஜ்ஜி கொடுக்குறேன். சீக்கிரமா அந்த காசை என்கிட்ட கொடு. அஸ்கு புஸ்கு ஆயா விட நான் கஷ்டப்பட்டு தொண்டை கிழிய கத்தி பேசி இவ்வளவு தத்தை வித்து கொடுத்தேன்னா நீ நோவாத நோம்பு கும்பிட்டு உக்காந்துட்டு கிடந்தது. நான் உனக்கு காசு கொடுக்கணுமோ? நீ 20 பஜ்ஜி எடுத்து வை. அப்படின்னா நான் உன் காசு தரேன். இல்லைன்னா உன் காசு கோயிந்தா தான் நான் எடுத்துட்டு போயிடுவேன். அடியே டோப்பா, இது உனக்கே ஓவரா தெரியல? கஷ்டப்பட்டு இந்த வெவாத வெயில்ல அடுப்புல உட்காந்து எல்லா பஜ்ஜியும் வேக வச்சு பொரிச்சு எடுத்து வச்சா நீ கொஞ்ச நேரத்துல மொத்த காசையும் ஆட்டையே போட்டேடி. இது உனக்கே நியாயமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒழுங்கு மரியாதை 20 பஜ்ஜி எடுத்து வச்சா எடுத்து வை. இல்லைன்னா ஓகே பாய், நான் கிளம்பிக்கிட்டே இருக்கேன். சரி நான் உனக்கு 20 பஜ்ஜி கொடுத்து போடுறேன். நீ அந்த காசை என்கிட்டயே கொடுத்து போடு. அப்படி வா வழிக்கே டோப்பா கொக்கா. இந்தாடி உன் 20 பஜ்ஜி. இந்தாடி உன் காசு. அட கடவுளே, இது என்ன பகல் கொள்ளையால இருக்கு?